இங்கே ஒரு ப்ராக்டிக்கலாக அதை இந்த பள்ளியில் நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம திரும்ப ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், எடுத்துகிட்டு போன இடத்துல நம்ம திரும்ப கொடுக்கணும். என் பையன் வந்து ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறாரு. அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிடெக்கு. அவர் அந்த கோர்ஸை ஆரம்பித்தது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட்டு. நாட் 1 rupee and 2 rupees. He is investing 550 crores for the institution. ஏன்னா நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்றதுலாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே தான் ஆரம்பித்தோம் அப்படின்றது இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம லைஃப். ஏன்னா டீச்சர்ஸ், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த டீச்சர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்மெல்லாம் புத்தகம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புத்தகத்தை எழுதுகிறவரை வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னால் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க தெரியாது. அவருக்கு எழுத மட்டும்தான் தெரியும், அவருக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸை உருவாக்கத்தான் தெரியும், அந்த தியரியை சொல்லத்தான் தெரியும், அதை அந்த புத்தக வடிவமாக கொடுக்கத்தான் தெரியும். ஆனால் அதை நம்மளுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லித்தர்றது அந்த டீச்சர். இதுதான் ஒரு பெரிய கலை. இந்த கட்டடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே டீச்சர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு போய் 4 வருஷம் படிக்கும்போது, இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் திரும்ப 6வது புத்தகத்தை எடுத்து 12வது புத்தகம் வரைக்கும் படித்த ஒரு மாணவன் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்போ தான் நான் நினச்சேன், பள்ளி எவ்வளோ முக்கியம். அந்த பள்ளி கல்வியில் நம்ம மிஸ் பண்ணதை சரி பண்ணலை அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் உயர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம் நாளைக்கு, ஆனால் டாக்டர் ஆகலாம். ஆனால் 6வது புத்தகத்திலையும் 7வது புத்தகத்திலையும் 8வது புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த கல்வியையும் நீங்கள் மிஸ் பண்ணினீங்கனாக்க அது ஒரு லெவலுக்கு மேலே உங்களை கொண்டு போகாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை உணர்ந்து புரிந்து படிக்க வேண்டும். அந்த படிப்பு மட்டும் இருக்காது, அந்த சோசியல் வேல்யூஸையும் நம்ம கொண்டு போகணும். அதை இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த மிக மிக தேங்க்யூ ஸோ மச். Good morning to all. I am Father Thomas Longo from Archdiocese of Madras, Mylapore as a priest, and right now I am a correspondent of Loyola Matriculation School. நான் இந்த கோடம்பாக்கம் லோயலா மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளராக இருக்கின்றேன். இந்த பள்ளியானது கடந்த 51 ஆண்டுகளாக ஒரு லெகசி, ஒரு பெரிய சகாப்தத்தை, சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக பல தொழில் அதிபர்களை, பல தொழில்நுட்ப வல்லுநர்களை, அரசியலும் சரி கலைத்துறையிலும் சரி பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக லோயலா கல்லூரியானது தொடக்க காலத்தில் இங்கே அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். பிறகு சென்னை மயில உயர் மறை மாவட்டம் எடுத்து சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஓராண்டு பிறகு 2ஆம் ஆண்டு என்னுடைய தாளாளர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக I just wanted to today be organizing the program called Investiture ceremony. It's an Investiture ceremony, the leadership program to the school student, which is very very important today's scenario, because we the society need a good leader. Of course we have got a good leader, but at the same we have to carry on the legacy from our leadership today, and we must form and reach chisel the present students. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை பொறுப்பும் ஒரு பள்ளிக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான் நாளைய தலைவர்களாக
ஆக அதற்குரிய அந்த ஒரு மேக்னானிமிட்டியை, அந்த ஒரு ஜெனராசிட்டியை, அந்த ஒரு broad mindedness, அந்த ஒரு skill and development கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. That's why today we are organizing the program called Investiture ceremony, and almost the school is coming up so well, and the students are very much proud enough that one day we would like to become a good leader of our society for our country. That is a moment that we are giving to the students, and everyone is so happy, and the teachers from the Loyola Matriculation school, right from the principal and other in charges, and everyone is doing and giving their own part, and நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த பள்ளியின் மூலமாக நல்ல தலைவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய இந்திய தேசத்துக்கு கிடைப்பார்கள் என்பதை அன்புடன் உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகி சமூகத்திற்கு நல்ல பங்களிப்பு கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளுடைய இன்வெஸ்டிச்சர் செர்மனியுடைய சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று நினைத்த பொழுது, சமூகத்தில் ஒரு நல்ல தலைவர், தலைவருக்குரிய ப்ரோக்ராம் என்பதால் நல்ல தலைவர் அழைக்கலாம் என்பதால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் கந்தசாமி நாங்கள் அழைக்கின்றோம். இஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தாக்கோ. ஆகல நல்ல ஒரு அற்புதமான, இஸ் அ ஃபார்மர் கலெக்டர் ஆஃப் திருவண்ணாமலை, அண்ட் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் வித் த எக்ஸிகியூஷன் ஆஃப் டுடேஸ் பிரசன்ட் சிஎம் சீஃப் மினிஸ்டர். அகில ரொம்ப நன்றாக நம்முடைய அரசாங்கத்தோடு இணைந்து சிறப்பாக அவர் பணி செய்கிறார். அவர் தான் இந்த நாளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தருகிறார். ஆகவே அவர் பெற்ற அந்த தலைமைத்துவ பண்பு பிள்ளைகளுக்கு அமையட்டும் என்ற உற்சாகத்தோடு தான் அவரை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து டிஜிட்டலைசேஷன், ஏஐ அது மாரி போயிட்டு இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் யூ ஆர் டேக்கிங் டு அப்கிரேட் தி ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியிலேயே நம்மளுடைய ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால் இப்போ எங்களுடைய மாணவர்களை பார்த்தோன்னா அந்த ரோபோட்டிக்ஸ் கிளாஸு, எப்படி தொழில்நுட்பத்துறையில் அவர்கள் வளரலாம் என்பதற்கரிய பயிற்சியை அல்லது முகாமை, அந்த வகுப்பை இப்பொழுது இந்த பள்ளியிலிருந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கணும். ஏன்னா இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்திற்கு என்ன தேவை, நிகழ்காலத்தில் என்ன தேவை, எதிர்காலத்திற்கு என்ன தேவை, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான சிறப்பு வகுப்புகளை சொல்லிக் கொடுத்து அதற்குரிய அந்த 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 ஒரு எக்ஸ்போ, அந்த பொருட்காட்சி அல்லது அந்த சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி நடத்தி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பள்ளி எந்த அளவுக்கு? Okay, and that's a very good question. Say a leader should have the vision. எப்படி இந்த பள்ளியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு கனவு இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு 3 வகையில் ட்ரீம் பிக், பெரிய கனவுகள் இந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேக் ஆக்ஷன், இல்லையா, ஒரு செயல்பாட்டு கொண்டு சொல்வது. அதை காலத்துக்கு தகுந்த அக்கார்டிங் டு த சைன் ஆஃப் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருடத்திற்கு இந்த பள்ளி அடுத்த தளத்திற்கு எப்படி சொல்ல, ஒரு 5 டைமென்ஷன், 5 சிறப்பம்சம். ஒன்று அகாடமிக் எக்ஸலன்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளைகள் கல்வியில் வளர வேண்டும். வாட் யூ மீன் பை எஜுகேஷன்? ஐ காட் மை ஓன் சிம்பிள் டெஃபினிஷன் டு ஷேர் வித் யூ. த எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் to make a person human. The more you educate, the more a person becomes a human. கல்வி எவ்வளவு தொலைவு நாம் கொடுக்கின்றோமோ அது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். இதுதான் ஒரு தாரக மந்திரமாக மனிதனை உருவாக்க. மனிதன் என்று சொல்வது அவனுடைய நீதியாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம். ஆகையால் அகாடமிக் எக்ஸலன்ஸ் the first dimension to be concentrated. Second, the discipline, which is very important. Okay, ஒழுக்கம் இன்றைக்கு மிக 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 தேவை. அது பார்வையாக இருக்கலாம், பழகுவதாக இருக்கலாம், நடப்பதாக இருக்கலாம், செயல்படுவதாக இருக்கலாம். சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை ஒழுக்கமான மாணவர்கள், ஒழுக்கமான personalities. Discipline personalities is very important. So we are concentrating in different angle of the discipline of the students. That's the second. And third, language. What I mean by that language, both Tamil and English, people are concentrating only English, but our mother tongue also is equally important. So to say, it's a primary one. And தாய்மொழி என்பது ஒரு ரத்தமாக இருந்தால் ஆங்கிலம் என்பது மூளையாக இருக்க வேண்டும். ஆகையால which means I can say தமிழ் என்பது which is heart, and English is a mind. So mind and heart is playing a very pivotal role forming the personality. ஆக இந்த இடத்துல ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் கொடுத்து அற்புதமாக வளர்க்கக்கூடிய 3வது டைமென்ஷன்ஸ். அண்ட் 4th one, the skills and talents. அதில் பிள்ளைகளுடைய திறமைகள், அபாரமான திறமைகள், இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் தனித்துவமாக இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கொடுப்பது. The 5th one, you have to give the healthy environment. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, அது குடும்பத்தோடு கனெக்டிவிட்டி. அதில் பேரண்ட் அண்ட் ஸ்கூல் and children. So it's a triangle base. ஆகையால நல்ல ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்தால் ஹெல்த்தி சொசைட்டி வரும் என்ற நம்பிக்கையில் 5 டைமென்ஷன்ஸில் we are paying more attention on here. அந்த லயோலா குடும்பத்திலேருந்து இருக்கிறதுனால
என்ன மாரி ஒரு அட்வான்டேஜஸ், ஏன்னா என்ன மாரி அவங்க வழிகாட்டுதல்? ஓகே, அதாவது லயோலா அப்படின்றதுன்னா தட்ஸ் a Christian values here. கிறிஸ்துவ மதிப்பீடுகள், Christian values. So we have got our own legacy to carry on, and we have got a legacy that last 300 years we have contributed to the entire nation, and that legacy has to be kept it over here even now. The Christian values, what do you mean by Christian values? The Christian values could be a justice and love and mercy and forgiveness and stand for the option for the poor. So these type of Christian values are giving prime importance over here. The student must feel that it is our Loyola family here, a pride moment of the Loyola. So the student doesn't mean that only a mechanical school learning. No, இது ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு பள்ளியாக மட்டும் பார்க்காமல் ஒரு பிராக்டிக்கலாக ஒரு நடைமுறையில் அற்புதமான கிறிஸ்துவ மதிப்பீடுகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாற்றாங்கல் என்று சொல்லலாம், பணித்தளம் என்று சொல்லலாம், விளைநிலம் என்று சொல்லலாம். அற்புதமாக அதை தான் நாங்கள் செய்தியில் வந்து சொன்னார். ஸோ இந்த பள்ளியினுடைய பிரபலமான ஒரு நபரில் வந்து முக்கியமான ஒரு நபர், கலைத்துறையில் சிறப்பிடம் கொடுத்து கலைத்துறைக்காக ஒரு நல்ல பங்காற்றிய நடிகர் விஜய். இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படித்தவர், ஆக நல்ல ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். அதோடு இணைத்து நம்முடைய பூர்வீகா அதனுடைய தோற்றுவிப்பாளர் இங்கே படித்திருக்கிறார். இது போன்ற பல அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க சார், விஜய் இங்கே இது மாதிரி படித்தாரு, நீங்கள் எவ்வளோ பேர் நீங்களாம் அது மாதிரி வரணும், அது மாதிரி ஏதாவது ஊக்குவிப்பட்டு, அதாவது அவரை மட்டும் ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்காம பல பேர் ரோல் மாடல் இருக்கிறாங்க. You can be also one of the personality as a being a role model to the students, because students are very much taken up by the cinema culture, but we have to make it in a positive way of the putting of the art film in the getting the role from the actor. பசங்களை சமாளிக்க முடியாது சார், அந்த ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக வர்றது அதெல்லாம். See, one thing, but it's very difficult. That's difficult to manage a student. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை கட்டுப்பாட்டுகளை வைப்பது மிக கடினம். That one point is very important. The parents cooperation, collaboration is very important. But எங்களால் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை நேரத்தோட வர வைக்கிறது, தவறாமல் வர வைக்கிறது, அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல வந்து இப்போ எப்படின்னா எங்களோட ஒவ்வொரு டீச்சரும் க்ளோஸ் ஃபாலோ த ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜிக்கலி, எக்கனாமிக்கலி. நாங்கள் அந்த பிள்ளைங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் நான் அடிக்கடி நான் as a being a correspondent of the school, I should tell to my teachers that see, the first 5 minutes and last 5 minutes plays a key role. Just don't get inside the class and bombarded like a firing of the students that asking this and that with a question. No, just make the students 5 minutes comfortable. Just ask the students, how are you? What did you eat in the morning? How is your parent? எப்படி இருக்காங்களா? First 5 minutes make them to comfort. And the last 5 minutes, do you understand the class? Do you have any doubts with you? Can I help it over? So I just want my teachers to be always in a beautiful platform to get into the shoes of the peers in the hearts of the students by asking, make them to comfort to steady well. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருந்தால் தான் அது எப்படிப்பட்ட மாணவன்னா they will listen. அந்த ஒரு first 5 minutes, last 5 minutes, they are paying more attention to make a good comfort with the students. விஜய் எப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்காரு சார், இல்லை கூப்பிடணும்னு ஏதாவது உங்களுக்கு? இல்லை, அவர் வந்து இப்போ சிறப்பு விருந்தினராக வரல. நான் அவருடைய பிஸி ஷெட்யூலில் we are paying more attention on the academy oriented. அதாவது நான் அன்புக்குரிய டியர் மை டியர் பீப்புள், இங்கே என்னன்னா இந்த பள்ளிக்கூடம் என்பது ஏதோ ஒரு இட் இஸ் நாட் எ கமர்ஷியலைஸ்ட். இது ஒரு பள்ளி கல்வி என்பது ஒரு வியாபாரம் அல்ல, இது ஒரு அழகான சேவை, நாட்டுக்கு தேவை. ஆகிய இங்கே என்னன்னா பிள்ளைங்க பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் வராங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வராங்க, டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸில் இருக்காங்க. அதாவது ஒரு கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறக்குறைய 1000 பாய்ஸ் படிக்கிறாங்க, 1000 பாய்ஸ், ஜஸ்ட் இஸ் அ பாய்ஸ் ஸ்கூல். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவன் படிக்கிறது கஷ்டப்பட்டாலும் we are ready to give lots of concession. நாங்கள் நிறைய சலுகை கொடுக்குறோம். ஏன்னா பிள்ளைங்க படிக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு நேரமும் கொடுக்குறோம், சலுகையும் கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். நேற்று கூட நாங்கள் ஏறக்குறைய given 10 lakhs worth of rupee for the educational scholarship. So we are providing different angle. We want our students as to grow well and to make a good contributor for the society.
அதான் இங்க யார் வேணாலும் எந்த சமுதாயத்தினரும் இங்க இது அந்த பள்ளிக்கூடம் என்பது வந்து ஒரு யார் வேணாலும் படிக்கலாம். இது வந்து பாகுபாடுலாம் படிக்கிறது. ஏன்னா கல்வி என்பது எல்லாருக்கும் தானே. அதனால வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்க, எந்த பண்பாடை சார்ந்தவங்க, எந்த மொழியை சார்ந்தவங்க, எங்ககிட்ட வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் ஒரே மொழி அப்படின்னா கல்வி தான். இல்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, இங்க லயோலா இவங்க போய் சேர்ந்துட்டா இவங்க வந்து கிறிஸ்டினா மாத்திரவங்க ஆதரவு கட்டாயமா அந்த ஒரு சிந்தனை எதுவுமே இல்லை. இங்க வந்து என்னன்னா என்ன சொல்றது, இங்க வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாம, எந்த ஒரு சமயத்தை சாராம எல்லாரும் ஒரு இனம், அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், யூனிட்டி இன் ப்ளூராலிட்டி கூட சொல்லலாம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமையிலேயே பல தரப்பட்ட மக்கள் இங்க வரும்போது அது என்ன அழகு தெரியும். நம்ம இந்தியாவுடைய பியூட்டி அதுதான். நம்மளுடைய எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரில இல்லாத ஒரு பியூட்டி. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐ வுட் சே த யூனிட்டி, த ப்ளூராலிட்டி. நம்ம பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், நம்ம எல்லோரும் இந்தியர்கள். அந்த ஒரு மனநிலையில் அற்புதமாக இங்க இந்த இடத்துல ஒரு கல்வியை எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு. லாஸ்ட் கொஸ்டின், இந்த ஃப்ரீ எஜுகேஷன் பசங்களாம் சொல்லி தரணுன்றாங்க, எல்லாருமே ஒரே இதுவெல்லாம் பசங்க வந்து இருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு மட்டும் தனியா? அதாவது எப்படின்னா, இப்போ see what I can say, each one is unique by naturally. சரியா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. யாரை வேணா எடுத்துக்கலாம். அந்த தனித்துவத்தை நம்ம கண்டுபிடித்து பிள்ளைகளை வந்து வழி நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க கத்துக்கிறதுல, சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பான், சில பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்டா இருப்பான். ஸோ இப்படி கேட்டகரியில இருக்கும்போது we have to pay equal attention to all the category of the people. ஆகையில கொஞ்சம் வேகமாக படிக்கிறவன், கொஞ்சம் ஸ்லோவாக, அவங்க எல்லாரையும் ஒரே போல எடுத்து, ஆனால் ஒரு விஷயம், எல்லாரையும் ஒரு சூப்பர் பவரா, ஒரு சூப்பர் சூப்பர் பவர் in the sense with the academy, with the discipline, the language, the skills and development, the environment. So to say, we would like to make the students to give a big positive contributor for our society, of course for our nation. Thank you. Good morning, welcome to all. It's a proud day that we are having our investiture ceremony for Loyola Matriculation High Secondary School. Welcome, I'm so excited to see my students. They are in the leadership today and the faces, everything is excited. They are ready to go forward and they are going to have their badges and their slash and they are going to have their office bearer in their name. So I thank all the children, those who are selected for that. They'll become the good leaders for the future, and when they go out, they will be the best members of the society to lead the group in front. Thank you for this Investiture Day, and you know that today IAS Mr. Kandasamy, he is our chief guest, and he will proceed and he will hand over the badges to children. Thank you all. Welcome once again. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? I am in principal post. This is my 33rd year, and in the admin post I am for 13 years as a principal, and this year I am the first time I am doing. So how many students are selected for it? It's around 100 children are selected. 88 to 90 children are selected for today's program, and the office bearers are around 20. What kind of measures you take for the leadership qualities for the students? We have career guidance program for leadership. At the same time, we inculcate values and virtues for the children, how to be a leader, how to be a good listener, how to lead the team, how to have team spirit and all that, how to have the presence of mind to go forward as a leader. We teach, we want them to practice all this in the school age itself, and I'm proud our children are good, and really they are the promising ones in future.